குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அம்மா வந்ததுக்கப்புறம், அதாவது நேற்று வந்து ட்ராவல் விலாக் பார்த்துருப்பீங்க. அம்மா வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, அம்மாவை ராதா வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து கார்த்திகா சிஸ்டரை பற்றி கேட்டு இருந்தீங்க. அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். கார்த்திகா சிஸ்டருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக தான் இருக்காங்க. தேஜும் நல்லா தான் இருக்கா. குட்டி பேசினேன், கார்த்திகா சிஸ்டர்கிட்ட பேசணும், நானும் ராதாவும் பேசியிருக்கோம். அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து அந்த காசை யூடியூப்லேருந்து வர காசை வந்து மாற்றுறதுக்காக, அந்த அக்கௌண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்னவோ பண்ணியிருக்காங்க. ஐடி வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரியாயிடும். சீக்கிரமாக கார்த்திகா சிஸ்டர் வீடியோ போடுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பிடிச்சவங்க வந்து கார்த்திகா சிஸ்டரை பிடிச்ச அத்தனை பேருமே அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு இந்த ஊரில் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பிடிச்சவங்க வந்து நீங்கள் கேட்குறது வந்து இப்போ சப்போஸ் நானே ஒரு 10 நாள் 20 நாள் வீடியோ போடலன்னா எனக்கு என்ன ஆச்சோ, இல்லை ராதா வீடியோ போடலன்னா ராதாக்கு என்ன ஆச்சோ, நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திகா சிஸ்டர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ராதா சார்பாகவும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இதே சப்போர்ட்டை தமிழ் பொண்ணுங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுங்க. ஏன்னா நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு மூலியமாக தான் இதில் 10 ரூபா வர வருமானத்தை வச்சு தான் இங்கே நாங்கள் கௌரவமாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்ககிட்டன்னு 10 ரூபா சுயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கார்த்திகா சிஸ்டருக்கு ஒன்றும் இல்லை, நல்லபடியாக இருக்கா. தேஜி குட்டியும் நல்லா இருக்கா. கூடிய சீக்கிரத்துலேயே அவங்க வீடியோ போட்டுருவாங்க. அதை சரி பண்ணிவிட்டு வீடியோ போட்டுருவாங்க. யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வீடியோ போட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க என்னாச்சு அப்படின்னு. நீங்கள் கேட்டதுக்காக இந்த பதில் நான் சொல்லிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என்ன வேலைலாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு? என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது என்னது கவருங்களா? மழை பெய்யுது, மழையில் நனைஞ்சிட்டே இருக்கீங்க. மோட்டர் இங்கே தான் இருக்கு போகுது, அதுக்காக தான். பம்பு என்ன பண்ணிட்டு இருந்தீங்களே, போட்டிங்களா? டைட் பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி பாத்ரூம் பண்ணி அங்கே வந்து ஓடு நல்லா வச்சு டைட் பண்ணியாச்சுங்க. திரும்ப நம்ம எங்கன்னா போனால் மட்டும்தான். சரி, டைட்டாக கட்டி விட்டுருங்க. இது வந்து அம்மா ஊருக்கு வந்த அன்னைக்குங்க. நாங்கள் நைட்டு வந்தோம். மறுநாள் காலையில் போயிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்காக வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஸ்வீட் வாங்கியிருக்கோங்க. இது வந்து அம்மா வந்து ரசகுல்லா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ரசகுல்லா 2மே வாங்கினேன். இந்த பக்கம் இருக்கிறதும் வாங்கினேன், அந்த பக்கம் இருக்க ஒயிட் கலரும் வந்து வாங்கினேன். சின்ன மாமியார் வீட்டுக்கு, பெரிய மாமியார் வீட்டுக்கு, அண்ணிங்களுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் எல்லாமே வாங்கியிருந்தோம். பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறேன். நான் வாங்கியும் என்ன பண்ணுறது, பத்தவே இல்லை. எத்தனை கிலோ வாங்கினாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி பாதி பேருக்கு ஸ்வீட்டோடு கொடுத்தோம், பாதி பேருக்கு ஸ்வீட் இல்லாமல் தாங்க எல்லாத்தையுமே கொடுத்தோம். நாங்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா வந்தீங்களே ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட. அதுக்கப்புறம் வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க, வரும்போது பழமே அப்படியே வாங்கின்னு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பாக்ஸர் இன்னும் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பழம் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொன்னதுனால ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஊரில் கொடுக்குற மாதிரி பிஸ்கெட்டு மிச்சரும் வாங்கியிருந்தோங்க. நாங்கள் எல்லாத்தையுமே வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.
சென்னையில் இருந்து வந்து நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றத பார்த்தோன்னா அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துடலாம் இருக்குது. அதனால் வந்து என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்றத என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்றதை பார்க்கலாம். முக்கால்வாசி கொடுத்துட்டாங்க, இப்போ ரெண்டாவது திரும்ப எடுத்து காமிக்கிறாங்க. ஆமாம், ஆல்ரெடி பிரித்து கொடுத்துட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. சரி இருக்கிறத கொஞ்சமாவது வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான். சரி வாங்க என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பிரித்து கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முறுக்கு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டு பார்க்கலாமா. கருக்கு முறுக்குன்னு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நொறுங்கி போச்சு. இது பிஸ்கெட், நெய் பிஸ்கெட் அரிக்க ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு இது காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கெஜ்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய், இந்த மாங்காய் ஸ்டோரியை இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன் உங்களுக்கு. சண்டை போட்டு வாங்கினே இந்த ஒரு வளையல், இந்த ஒரு முறுக்கு, வளையலுக்கு அங்கே எடுத்து வச்சேன்ல அதனால். இது ஒரு முறுக்கு, இது ஒரு முறுக்கு, இது ஒரு மிக்சர், இது ஒரு காரம், இது ஒரு எல்லடை, இது உளுந்து, காட்டு, இது ஒன்று, இது ஒரு விதமான பிஸ்கெட். இந்த அம்மா போய் ஒன்று கொடுத்துருவா. மா வா, இந்தாங்க வா, இங்கே வா, சேர் எடுத்துருவா. சொல்லி நம்ம சாப்பிட சேர் ஒன்று எடுத்து போடு. ஆமாம் ஆமாம், வெள்ளை சேர் எடுத்து போட்டா பிஸ்கெட்டு சாப்பிட்டு எனக்கு இத்தனோடு தான் கொடுக்குறாரு. நான் நம்ம குண்டாயிட போகிறேன்னு சொல்கிறேன். இது வந்து ஃபுல்லாக வந்து பச்சரிசி. பச்சரிசி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைமா அரிக்கி எங்கள் அம்மா பார்த்தீங்களா ஒன்றே அவ்வளோதாங்க ஸ்நாக்ஸுங்க. இவ்வளோ தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேறு எதுவும் ஸ்நாக்ஸுங்க எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறங்க மெயினானது ஒரு சொல்ல மறந்துட்டேங்க. என்னதுன்னு பார்க்கலாமா? சேஃப்டி பின் எடுத்து வந்துக்கிறியா? கொழுப்புங்க உங்களுக்கு. அதிரசம் பெரியம்மா வந்து இது பண்ணி வச்சு போனாங்கல்ல, ராதாவை நானும் கொடுத்த சுற்றோம்ல, அது எல்லாருக்கும் கொடுத்தது போக இவ்வளோதாங்க இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு கொடுக்கணும். கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 தின்னலாமே அப்படின்ட்டு டேஸ்ட் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். எல்லோரும் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். அதனால நம்ம வீட்டுக்கு ஒரு 4 எடுத்து வச்சுட்டு மீதி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம். இப்போ வந்து அடியோடி டியூஷன் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பணும். அதனால தான் இந்த மாங்காய் இது எங்கள் வீட்டுக்கு வரும்போது மாங்காயாக வந்தது. ஏம்மா இப்போ வந்து மாம்பழமாக மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. நாளைக்கு வந்து இது பழுத்துரும். மாம்பழமாக நம்ம வெட்டி சாப்பிட்லாம். கூழ் ஊற்றுறதுக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தா. அது கோபிகாவுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒன்று வீணாகிடுச்சு, அங்கேயே தூக்கி போட்டோம். ஒன்று மட்டும் நல்லா இருந்தது, எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸுங்க எல்லாமே இவ்வளோதாங்க. அண்ணா முடிஞ்சிச்சிங்களா? ஓகேங்களா? சரி ஓகே. இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். என் புருஷனுக்காக வாங்கின வாட்சிங்க இது 50 ரூபா அழைக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு ஓடிடும் ஒழுங்கா. அண்ணா கயிறு இருக்குது. నాకు తాళి కరిపోదాం అన్నాక తయారు. ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் பொருளில் வந்து ஒரு சில பொருளெல்லாம் விட்டு போச்சு. அதனால் வந்து அந்த பொருளெல்லாம் காமிச்சிடலாமா என்னென்ன அப்படின்றத. பார்க்குறது கொஞ்சம் சில்லித்தனமாக தான் இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல.
சாப்பிட்டு கொஞ்சம் இது இல்லை இல்லை, இது என்னன்னு தெரியுதுங்களா? மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்தோம்னா ஊரில் இருந்து கிலோ 50 ரூபான்னு சொல்லி 1 கிலோ தான் வாங்கினேன். சரி இவங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வாங்கிக்கிட்டு வந்தால் ஒரு ட்விஸ்ட்டு. அது எல்லாரும் என்ன கொஞ்சம் கூட என்ன கொஞ்சம் கூட அப்படி சொல்லி வெட்டி வெட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க பாருங்க. வெட்டி வெட்டி எடுத்துன்னு போனதில் இதுதான் இருக்குது. இங்கே இந்த மாதிரி கிடைக்கல, ஒடிசாவில் இந்த மாதிரி இல்லை. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வாங்கி எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஊருக்கு போகிறப்ப நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டு வந்தால் எல்லோரும் பாதி பாதியாக வெட்டி வெட்டி எல்லாருக்கும் இவ்வளோன்னு கொடுத்தது போக இவ்வளோ தான் இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எல்லாரும் என்ன அதிசயமா பொருள் இருக்குது இந்த ஒரு காரணம். இது எப்படி செய்யறது, கட் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் வாங்கிட்டு போய் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம ஊர் கிழங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டப்பா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணியோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து எங்கள் அண்ணனுக்காக ஊறுகாய் காய்ச்சி கொடுத்து வச்சுருந்தாங்க. எலுமிச்சை ஊறுகாய் காட்டுறேங்க. ஒழுகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி 2 கவர் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆஹா, என்ன ஒரு மனம். எனக்கு ஆயிலும் தண்ணி ஊற்றிட்டாங்க. தானே இருக்கு. இந்த முடியை மூடி போட்டோன்னா கெட்டு போயிடும் ஊறுகாய். அதனால் இந்த முடி திரும்ப மூடக்கூடாது. நல்லா இருக்குல்ல? நல்லா புளிக்குது. புளிக்கிறதுனால நல்லா இல்லையா? சாரோடைய ஊறுகாய் இப்போ பார்ப்போம். இதுவும் ஒரு ஊறுகாய் தாங்க. இது அதே எலுமிச்சை ஊறுகாய் தான். இது நம்ம சார் போட்ட ஊறுகாய். பார்த்தீங்களா எண்ணெயை? பார்த்தீங்களா தெரியுதுங்களா என்னன்னு? இதுக்கப்புறம் இதோ இங்கே தெரியும் பாருங்க. எண்ணெயை பார்த்தீங்களா? நம்ம சார் போட்டதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுருக்கோம். நம்ம சார் போட்டது ஊறுகாயில் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணலாம். நான் டேஸ்ட் பண்ணவே இல்லை. எங்கள் அப்பா கொஞ்சம் எடுத்துகிட்டு போனார். அத்தைக்கு மட்டும் அப்படியே மேக தட்டின்னு சாப்பிட்டேன். எங்கள் அத்தை போட்டது வந்து எப்போவுமே நார்மலாக நம்ம போடுற எலுமிச்சை ஊறுகாய் போல் இருக்குதுங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒடிசாவில் வந்து எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி, ஒடிசாவில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு. அதனால் இது 2 இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா தமிழ்நாட்டு பெஸ்ட்டாக, ஒடிசா பெஸ்ட்டான்னு பார்த்தா தமிழ்நாடும் பெஸ்ட்டாக இருக்குது, ஒடிசாவும் பெஸ்ட்டாக இருக்குது. ஒடிசாவை சாப்பிடும்போது ஒடிசா பெஸ்ட்டாக இருக்கும், தமிழ்நாட்டை சாப்பிடும்போது தமிழ்நாட்டை பெஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக 2மே நல்லா இருக்குது. ஏன்னா 2 பேரும் மனசு கஷ்டப்படக்கூடாது. அதனால் 2த்துமே நல்லா இருக்கும். புரிஞ்சுட்டேன். இல்லை எனக்கு எப்போவுமே இந்த ஊரில் செய்கிற ஊறுகாய் ரொம்பவே பிடிக்கும். அதனால் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பாக்ஸாக வருது. அயன் பாக்ஸ். எங்கள் அண்ணா காளியம்பா ஃபோட்டோ கொடுத்தோம், சாமி ரூமில் வைக்கணும். பாருங்க, தண்ணி ஊற்றி அயன் பண்ணுவாங்கல்ல, அது தண்ணி எதில் ஊற்றுவாங்க? இது ஸ்பீடா? எதில் தண்ணி ஊற்றுவாங்க? ஐயோ, நான் இதெல்லாம் எங்கள் அண்ணிக்கிட்ட கேட்காம எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகே, இருக்குது நமக்கு வந்து இதுவும் இருக்குது, அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். நம்ம இல்லை தண்ணியில் அப்படி ஃபுல்லாக தண்ணி பக்கெட்டில் போட்டு எடுத்து இது வந்து மெயினாக அரியோடைய யூனிஃபார்முக்கும் இவங்களுடைய ஷர்ட் அயன் பண்ணுறதுக்கும் அப்புறம் என்னுடைய ஒரு சில புடவைங்க அயன் பண்ணுறதுக்கும் தான் இந்த அயன் பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு எங்கள் அண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 1200 1400 1200. இந்த அயன் பாக்ஸோடைய ரேட் வந்து 1200. காசு கொடுத்து தான் வாங்கினது, சும்மா வாங்கின்னு வரல நான். சரிங்களா, எங்கள் அண்ணிக்கிட்ட காசு கொடுத்து எங்கள் அண்ணி
வாங்கி கொடுத்தது அயன் பாக்ஸ். இது நல்லா இருக்குங்களா? ஓவராக பேசுனா மூஞ்சில் வச்சு தேய்ச்சிடுவோம், சூடு பண்ணி பார்த்துக்கோ. இன்னும் அதுவும் வாய் தரங்க ஊரா பேசணும் போதியே போடும் பார்த்துக்கணும். எனக்கும் நான் வாடு அதே சூடு பண்ணி மூக்கில் தெரியும் தப்பு. மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்குது, அதனால இப்படி வச்சு இப்படி பிடிச்சி. மூக்கு பெருசா இருக்குதுல்ல, உங்க உடம்பு பெருசா இருக்குது, உடம்பு வச்சுக்கலாம் தெரிகிறது. கரெக்ட், குட் கொஸ்டின். அவர் நான் மூக்கு பெருசாக இருக்குன்னு கலாய்ச்சா, அவர் என்னோட உடம்பு பெருசாக இருக்குதுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டாரு. 2 பேருக்கு சரி செம்ம போயிடுச்சு. ஓகே, நீங்கள் நிறைய வேலை இருக்குது. ஓகே, பாய்ங்க. காலையில் உடம்பு பயங்கரமாக வலி வச்சுருந்துச்சு, என்னன்னு தெரில. பாய் எல்லாருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். பாய் 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 பாய்.